ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து என்னோடய பர்த்டே. நாளைக்கு வந்து 29/4/2023. இன்றைக்கி வந்து தேதி வந்து 28 நைட்டு 8 மணிக்கு வந்து வா நம்ம கடைக்கு போவோம் அப்படின்ட்டு. நான் வரவே இல்லை அப்படின்ட்டு அவங்க வந்து வா நம்ம ஜாமான் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுவே வந்து நாங்கள் சண்டை போடுற மாதிரி தான். நான் சொன்னால் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு நான் சாரீலாம் எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன். எப்பயுமே ஹஸ்பண்ட் தான் வந்து அவங்களே சாரீ எடுத்துகிட்டு வந்து அவங்களே தைக்க கொடுத்து அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க. நைட்டு 12 வந்து கேக் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து என் பர்த்டே வந்து எனக்கு ஞாபகம் ஆயிடுச்சு. எப்போயும் நான் மறந்துடுவேன். இந்த வாட்டி எனக்கு பர்த்டே ஞாபகம் ஆகி நானே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு பர்த்டே வருதில்ல. அவங்களுக்கே என்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம், நான் இப்படி சிம்பிளாக முடிச்சுட்டாலே, இவளுக்கே ஞாபகம் வந்துட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ நான் வந்து இந்த வாட்டி எனக்கு எதுவுமே வேண்டாம், ரொம்ப செலவு இந்த வாட்டி வேண்டாங்க, நம்ம இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கலாம், ஆஃபர் அந்த மாதிரிலாம் போடுவாங்களா, அப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இவங்க இருந்தாலும் பரவாயில்ல நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த விலாக் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ எங்கள் பர்த்டே வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க, ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது, ரொம்பவே சிம்பிள் தான். நார்மல் பீப்புள் எப்படி கும்பிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோவே. நாங்கள் வந்து சரவணா ஸ்டோரில் தான் எடுத்தோம். ஓரளவுக்கு வந்து சாரீ கலெக்ஷன் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து என்னென்ன சாரீ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இந்த சாரீ வந்து ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருந்துச்சி, இருந்தாலும் இந்த கிளாத் வந்து எனக்கு பிடிக்கல, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நான் எப்படி பார்ப்பேன்னா, இப்போ 1000 ரூபாய்க்கு ஒரு சாரீ எடுக்கிறோம்னா அதுலேயே வந்து ஒரு 500 ரூபாய்க்கு 2 சாரீ எடுத்துடலாம், அந்த மாதிரி கேட்டகரி நான். ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 1000 ரூபாய்க்கு எடுத்தாலும் பரவாயில்ல, நல்ல சேலையாக எடுக்கணும், கொஞ்சம் 1000 ரூபாய்க்கு மேலே எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து சேலை நிறையா கிடைக்கிது, 1000 ரூபாயில் ஒரு சேலைக்கு 2 சேலை கிடைக்கிது அப்படின்னு நான் நினைப்பேன். அவங்க அப்படியே உள்ட்டா, ஒரு சேலை எடுத்தாலும் நல்ல சேலையாக எடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ கலெக்ஷன்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சாரீ செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து சீக்கிரம் வந்து செலக்ட் பண்ணிடுவேன். ஆனால் பட் வந்து யோசிப்பேன், இது எடுத்துருவேன், இந்த படம் பிடிச்சிருக்கும், இருந்தாலும் நம்ம கட்டினா நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பேன். என் ஹஸ்பண்டு கூட யார் இருந்தாலும் அவங்கள கேட்டே இருப்பேன், இந்த சாரீ எனக்கு நல்லா இருக்குமான்னு. அது வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்து நல்லா இருக்குமா யோசிச்சிட்டே இருப்பேன். அதை கட்டினதுக்கப்புறம் கண்ணாடியில் பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் ஓகே, நம்ம அந்த ஜடை அதெல்லாம் வந்து சீவினதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த லுக்கே வேறு இருக்குமா, அப்போ ஓகே இந்த சேலை நமக்கு நல்லாயிருக்கு, அப்போ தான் எனக்கு வந்து மனசே வந்து ஆறும். ஸோ ஓகே இந்த சாரீ நமக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு. எப்பயுமே வந்து நான் ஒரு சாரீ எடுத்திருப்பேன், அது ஃபஸ்ட்டு எடுக்கவே வந்து எடுத்துட்டேன், இருந்தாலும் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த சாரீ நல்லா இருக்குமான்னுட்டு. ஸோ என்ன சாரின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே இந்த சாரீ தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த சாரீ எனக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஓகே எடுத்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்டை வந்து இங்கே ரொம்ப பச்சையாட்டம் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அவங்க வந்து இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு, உன்ட்ட இந்த கலரே இல்லை, நீ எடு அப்படின்ட்டாங்க. உண்மையுமே இந்த கலரே இல்லை, அதனால் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. சரி பிடிச்சிருக்கு, நம்ம எடுப்போம், இந்த கலரில் நம்மள்ட்ட இல்லையே அப்படி. இருந்தாலும் ஒரே சரி யோசிக்கிறேன், மாரியம்மாக்கு கூழ் ஊற்றுற மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அந்த பச்சைன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் எடுத்துட்டேன்.
எங்கள் வீட்டுக்கு வந்துமே நான் யோசிச்சே தான் இருந்தேன், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற மாதிரி யோசிச்சே இருந்தேன். ஸோ கட்டினதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கே தெரியும். அப்போ தான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நம்ம அதுக்கு உள்ள ஹேர் ஸ்டைல் எதுவுமே பண்ணல. இப்போ ஓரளவுக்கு சிம்பிளாக கட்டியிருக்கோம். நமக்கு நீட்டாக கட்டும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு கட்டும் போது தான் எனக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ வாய்ஸ் கொடுக்குறப்ப கூட எனக்கு தெரியாது, நான் இன்னும் கட்டலை. ஸோ அதுக்கு முன்னாடி தான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ நான் பர்த்டே விலாக் வந்து நான் போடுறேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் இந்த கிராண்டாக இருக்கிறது கூட இந்த மாதிரி லைட்டாக இருக்கிற இது தான் எனக்கு பிடிக்கும். லைட்டாக மீன்ஸ் வந்து ரொம்ப ஜிகு ஜிகுன்னு இல்லாதது தான் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் ப்ளைனாக அந்த மாதிரி கட்ட நான் பிடிக்கும் எனக்கு. ஸோ பில்லும் போட்டாச்சு. பில்லு போட்டதுக்கப்புறமேட்டு குஞ்சா வைக்கணும். அதனால் அதுக்காக வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இருக்க சொன்னாங்க. அதனால் நான் ஹஸ்பண்ட் வந்து அங்கே உட்காந்துருந்தாங்க. நான் வந்து சும்மா சரி நான் பார்த்துட்டு வரேன் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஸோ நானும் ஹஸ்பண்டும் சின்னதாக ஒரு கிளிக்கு மட்டும் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ சாரீலாம் வாங்கி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து தள்ளுவண்டியில் தான் சாப்பிட்டோம். எப்பயுமே வந்து நைட்டு வந்து தள்ளுவண்டியில் சாப்பிடுவோம். எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வந்து ரொம்பவே பிடிக்கும் இப்படி சாப்பிட்றதுக்கு. அதனால் சரி நான் அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நானும் ஹஸ்பண்டும் இங்கே வந்துட்டோம். இட்லி தான் சாப்பிட்டோம் இன்றைக்கி. ஸோ வீட்டுக்கு வந்துமே நான் எடுத்து பார்த்துட்ருந்தேன், நல்லா இருக்கவா சாரீ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.